அதாவது அவர் டெல்லி போனதுனால இது நாள் வரலும் எதையும் சாதித்தது மாதிரி தெரியலை. இனிமேலும் அவர் சாதிக்க போகிறது மாதிரியும் தெரியலை. இது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் அவர் வந்த நாள் முதலாக பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் கொண்டுட்டு வரலை. அம்மா அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதை பூரா மடக்கித்தான் போட்டிருக்காரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம்ன்றாரு. அந்த 4 லட்சம் பேர் யார் பூராமா அப்பண்டிக்ஸ் தான், யாரும் பெர்மனெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கூட மக்களை ரொம்ப மோசமான நிலைக்கு தான் கொண்டுட்டு வந்திருக்காரே தவிர, இப்போ கூட எடப்பாடியார் சொல்லித்தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட பணம் கொடுத்துருக்காங்களே தவிர இவர் மூலியமாக எந்த பணமும் கொடுத்தது மாதிரி தெரியலை. எல்லாத்தையுமே கசக்கி புளியி இன்னொரு ட்ரிப்பு வந்தாங்கன்னா கசக்கி புளிஞ்சு தமிழ்நாட்டவே ஒரு சுடுகாடு மையமாக மாற்றி விட்டுருவார். இதுதான் எங்களுடைய கருத்து. இது இன்னி அடுத்தபடியாக எடப்பாடியார் வந்தால் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், அவர் தலையெழுத்தே முடிஞ்சிடும்.